கம கம இட்லி, மொறு மொறு தோசை. இது எல்லாத்துக்குமே நம்ம தேங்காய் சட்னி தான் மோஸ்ட்டா பண்ணி பார்த்துருப்போம். ரொம்ப ஈஸியா பண்ற சட்னியும் தேங்காய் சட்னி தான். பட் ஆனா அதுக்கு ஈ ஈடா, ஆப்ட்டா கொடுக்குற சட்னி அண்ட் ஈஸியா பண்ணக்கூடிய சட்னினா, இந்த வேர்க்கடல பூண்டு சட்னின்னு நான் சொல்லுவேன். இதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா அதுவும் வறுத்த வேர்க்கடல வச்சிருந்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நான் இந்த காஸ்கோல இந்த பிராண்ட் தான் வாங்கியிருந்தேன். கிர்க்லேண்ட் எக்ஸ்ட்ரா லார்ஜ் பீனட்ஸ் ரோஸ்டட் அண்ட் சால்டட். இந்த பிராண்ட் பீனட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து 1 கப் போல நான் இந்த ரெசிபிக்கு சேர்க்க போறேன். சப்போஸ் நீங்க வறுக்காத வேர்க்கடல வச்சிருந்தீங்கன்னா, பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தோல உரிச்சுக்கோங்க. ஸோ, இப்ப நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும், ஒரு 4, 5 பூண்டு பல்லு இது மாதிரி வந்து பெரிய பெரிய பல்லா இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா நீள நீளமா நறுக்கி இது மாரி சேர்த்துருக்கேன். ஸோ, அது கூட 8 காஞ்ச மிளகா. இது வந்து உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் கம்மியா வேணும்னா 6 மிளகா சேர்த்தா போதும். இது 2ம் சேர்த்து லைட்டா வறுத்த பிறகு புளி வந்து பார்த்தீங்கன்னா, 3 பீஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பீஸுமே ஒரு செர்ரி சைஸு கொட்டையும் நார் இல்லாம சேர்த்துக்கணும். அதுவும் சேர்த்து வறுத்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இப்போ நறுக்கி வச்சத சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 4, 5 கருவேப்பிலை இலைகள் அதுவும் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயத்தூளும், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்க்கணும். அவ்வளோதாங்க. இத சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து இந்த வெங்காயம் பாதி 50% எல்லாமே குக் ஆனா போதும். ஸோ அந்த அளவுக்கு குக் பண்ணிவிட்டு இதுக்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்தாச்சு. கூடவே 1 கப் நம்ம வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டோம். இப்போ வந்து வறுத்த வேர்க்கடலைக்கு ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கல. நீங்கள் வேணும்னா நீங்கள் சப்போஸ் வறுக்காத வேர்க்கடலை வறுத்துட்டு சேர்க்குறது மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மையா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்தம்பருப்பு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த சட்னி மேலே கொட்டிருங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியா நல்ல ஒரு டேஸ்ட்டா இருக்கும். அதுவுமே நாம கஷ்டப்பட்டு வறுக்கணும்னு தேவையில்ல. இது மாரி வறுத்த வேர்க்கடல வாங்கி வச்சுட்டாலே போதும். இந்த சட்னி வந்து சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நான் வந்து தாளிப்பு மேலே கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நெறைய பேர் வந்து தாளிச்சிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணுவாங்க. அது மாரி மிக்ஸ் பண்ணாதீங்க. நல்லா தரோவாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெய் வந்து அந்த சட்னி ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து கவர் ஆகணும். இது இட்லிக்கு மட்டும் சூப்பரா இருக்காதுங்க. தோசைக்குமே அருமையா இருக்கும். நான் இன்னைக்கு மொறு மொறு தோசை கூட தான் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே அருமையா சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் சட்னிக்கு அடுத்தபடியா ஈஸியா ஒரு சட்னி ரெசிபினா நான் இந்த ரெசிபி தான் சொல்லுவேன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.